பேப்பர் ரவுடி பிரச்சனா இல்ல கிங் கம்ருதினா யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பிக் பாஸோட இன்னி எபிசோடு வந்து இருக்க போகுது. காரணம் வந்து சாண்ட்ரா வெர்சஸ் கம்ருதீன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட் வந்து உச்சக்கட்ட நிலையில போயிருச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. காரணம் கம்ருதீன் வெர்சஸ் சாண்ட்ரா அந்த வெர்பலா அவங்க பண்ண ஃபைட் கிட்டத்தட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்த பத்தி பேசி ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு. அது பாக்குறதுக்கே ஒரு டாஸ்க் வந்து டாஸ்கா இல்லாம அது சரி நடுவில் தான் பாரு இருந்தாங்கல்ல பின்ன எப்படி டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பரா அழகா பாக்குறதுக்கே ஃபன்னியா என்டர்டைன்மெண்டா இருக்கும். எப்படி இருந்தா பீடா இருக்கிறதுனால டாஸ்க்கும் வந்து பீடியா தான் இருக்கும். பட் அது வேற விஷயம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் கமருதீன் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. பட் இதே கமருதீன் வந்து திவ்யா பேசும்போது இவருக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரல. விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யா ஃப்ராடுன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரல. ஏன் வந்து சாண்ட்ரா சொல்லும்போது மட்டும் வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல யோசிச்சாகணும். அண்ட் முக்கியமா சாண்ட்ரா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது சேச்சி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சேச்சி தான். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே ஷோ பத்தின ஒரு ஐடியாவும் தெரிஞ்சிருச்சு. மலையாள பிக் பாஸ பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சேச்சி வந்து பிலாங்ஸ் டு கேரளா அல்லவா? ஸோ கேரளால வந்து பிக் பாஸ்ல ஜெயிச்ச அனுமோல். எப்படி ஜெயிச்சாங்க? பிஆரும் இருந்துச்சு. கூடவே வந்து அழுகுற ஸ்ட்ராட்டஜி. அதாவது அழுதே ஓட்ஸ் வாங்கி சிம்பத்தி ஓட்ஸ்ல ஜெயிச்சாங்கல்ல. அந்த சிம்பத்தி ஓட் ஸ்ட்ராட்டஜிய வந்து இங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிட்டயும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ரேஜன் கூட ஏற்பட்ட அந்த வார்த்தை மோதல்னால பேனிக் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்ப திருப்பி பேக் டு ஹோம் வந்திருக்காங்களாமா. இதுக்கப்புறம் கம்ரேஜனுக்கும் சாண்ட்ராக்கும் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் அந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அப்படிங்கிறத வந்து உண்மையில ஆவலோட நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கம்ருதீன் மீது எந்த அளவுக்கு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ அந்த ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். முக்கியமா இதோடைய முக்கிய பங்காறு தப்பு வந்து சாண்ட்ரா மீது இருக்குது. ஏன்னா ட்ரிகர் பண்ணது வந்து சாண்ட்ரா தான். ட்ரிகர் ஆனது கம்ருதீனா இருந்தாலும் ட்ரிகர் பண்ணது சாண்ட்ரா தான். ஸோ அவகிட்ட வார்த்தையை பிடுங்குறது சாண்ட்ரா தான். எப்படியாச்சும் கம்ருதீனை வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவன் வந்து மோஸ்ட் அக்ரெசிவ் பிளேயர். அவனுடைய கேரக்டர் வந்து அசோசியேட் பண்ணணும் அப்படின்னு அவனோட கேரியரே காலி பண்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமா வில்லனி வில்லி கேரக்டரா வந்து சாண்ட்ரா வந்து யோசிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனா என்ன இதுல இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆறாங்க அப்படிங்கறத வந்து இங்க வேடிக்கையான விஷயம்.